ஒரு மதுரைக்கு பக்கத்துல ஒரு கிராமம். அந்த கிராமம் பேரு வேப்பங்குளம். அந்த ஊரோட எல்லையில ஒரு பழைய பங்களா. அந்த பங்களால ஒரு பேர் இருக்கு. என்னன்னா, கள்ளிப்பால் பங்களா அப்படின்னு சொல்றாங்க. 60 ஆண்டுக்கு முன்னாடி அங்க ஒரு ஜமீன்தார் குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அவங்க மர்மமான முறையில இறந்துட்டாங்க. அதனால அந்த பங்களா பக்கத்துல யாருமே போறதில்ல. அப்போ சென்னையில ஒரு பையன் விக்ரம் அப்படின்னு, அந்த பையனுக்கு நண்பர்கள் இந்த பங்களாக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி உசுப்பேத்துறாங்க. ஸோ இவங்களும் அவங்க நண்பர்களும் சேர்ந்து அந்த அந்த கள்ளிப்பால் பங்களாக்குள்ள நடுராத்திரி 12 மணிக்கு போகிறாங்க. கையில் ஒரு டார்ச்சு, மொபைலு, அதுக்கப்புறமா இதெல்லாம் வச்சு போகிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, 5000 ரூபாய் பெட் கட்டுறாங்க. உள்ளே தைரியமாக போயிட்டு வரணும் அப்படின்னு விக்ரம மட்டும். அதனால விக்ரம் மட்டும் பங்களாக்குள்ளே உள்ளே போகிறான். உள்ளே போனால் அந்த ஆனால் என்ன இதுக்கு முன்னாடி என்னன்னா, விக்ரம் உள்ளே போகிறான். உள்ளே போன உடனே அங்கே ஒரு அரை மணி நேரம் கழித்து விக்ரம் வெளியிலே வரல. அதனால இன்னொரு நண்பர் உள்ளே போகிறாரு. அங்கே கையில் டார்ச் வச்சு இப்படி தேடிட்டே வர்றாரு. அங்கே ஒரு தெரு சீல் இருக்குது. அந்த தெரு சீல பக்கத்தில் ஒரு பொண்ணு மெதுவாக தாலாட்டு பாடுற மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு. அதுக்கப்புறம் அந்த மர படிக்கட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, யாரோ ஏறி இறங்குற மாதிரி ஒரு சவுண்டு. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பயத்தை காட்டுற மாதிரி இருக்கிறனால அந்த உள்ளே போன அந்த விக்ரம் வரவே இல்லைன்னு சொல்லி இன்னொரு நண்பர் உள்ளே போனார்ல, அவர் இன்னும் கொஞ்சம் பயந்துட்டார். நண்பரை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு. நண்பரே காணோம், எதுவும் காணோம். சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி மொட்டை மாடிக்கு போயிட்டார். மொட்டை மாடிக்கு போனால் ஒரு பெரிய கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியில் அவரோட முகத்தை பார்க்குறாரு. முகத்தை பார்த்துட்டு செல்ஃபி எடுக்கிறாரு. செல்ஃபி எடுக்கிறப்ப தான் தெரியுது, பின்னாடி யாரோ கை போட்டு இவரை இப்படி முறைச்சி பார்க்குற மாதிரி. அதிர்ச்சியில் டக்குன்னு விறுவிறுன்னு வெளியில் வராரு. வெளியில் கதவை திறக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த செல்ஃபி எடுத்தப்போ இருந்த அந்த ஃபேஸ், அந்த ஆள் அப்படியே இவர் முன்னாடி நிற்கிறாரு. இவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க நண்பர்கள்லாம் கதவை தட்டி அந்த பையனை எழுப்புறாங்க. எழுப்புறப்போ பார்த்தோன்னா, இவனுக்கு செல்ஃபோன் உடைஞ்சிருக்கு. செல்ஃபி எடுத்தது எதுவுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்ட முடியல. ஆனால் அவனோட சட்டையில் 2 கைத்தடை பதிஞ்சிருக்கு. இவனுக்கு வெளியிலேயே சொல்ல முடியல. சொன்னாலும் யாரும் நம்புவாங்களா அப்படின்றது தெரில. அதுக்கப்புறமா இந்த பாரு சட்டையில் ஏதோ கரை இருக்குது அப்படின்னோடனே, இது நீயா ஏதாவது கையை வச்சுருப்ப அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உள்ளே போன ஃப்ரெண்ட்ஸை தேடி பார்க்குறாங்க. அந்த பையனையும் காணோம்.